வழக்கமாக ஏதாவது நோய்களை பற்றி தான் வீடியோ வரும். இப்போ இதில் புதுசாக இருக்குன்னு பார்க்க வேண்டாம். நீங்கள் சேனலில் போய் மேலே பிளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு டாபிக்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான டாபிக்ஸை செலக்ட் பண்ணி அது தொடர்பான வீடியோஸை பார்த்துக்கொள்ளலாம். இதில் நாங்கள் பார்க்க போகிறது எப்படி எஃபெக்டிவாக படிக்கிறதுன்றதை. படிக்க முதல் புத்தகங்கள் பாடத்தை படிக்கிறதுக்குரிய தேவையான பொருட்களை முன்னுக்கு வச்சுட்டு ஆறு தடவை ஆழமாக சுவாசிச்சுட்டு கண்களை மூடி இப்போ நீங்கள் எந்த இலக்குக்காக படிக்கிறீங்களோ அந்த என்னவா ஆக போகிறீங்களோ அந்த நிலையை அடைஞ்சதாக கற்பனை செய்து கொண்டு இந்த இலக்கு அடைகிறதுக்காகத்தான் இப்போ நான் வேலை செய்ய போகிறேன்னு நினைத்து கொள்ளணும். அந்த இலக்கு அடைகிறதுக்காக இப்போ நீங்கள் வேலை செய்ய போகிறீங்கன்றதுக்கு உங்களை நீங்களே வாழ்த்தி கொண்டு கண்களை திறந்து இப்போ நான் ஒரு 15 தொடக்கம் 20 நிமிஷம் வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன்ன்றதை இங்கே உறுதி எடுத்துக்கொண்டு என்ன டாபிக் படிக்க போகிறேன்றதை ஒதுக்கி அதை உங்கள்கிட்ட இருக்கிற முன்னுக்கு முதல்ல எடுத்து வச்ச பொருட்களை பயன்படுத்தி அங்கே டியூட்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி அதை வடிவாக 15 தொடக்கம் 20 நிமிஷம் படிச்சுட்டு திருப்பி ஒருக்கா ரிலாக்ஸ் ஆகிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் முக்கியமான ஏதாவது சிற்றுண்டி பானங்கள் ஏதாவது எடுத்துகிட்டு உங்களோட முயற்சியை இப்போ ஒரு 20 நிமிஷம் செய்த முயற்சியை நீங்களே மதிப்பாய்வு செய்து பார்க்கணும். இப்போ 20 நிமிஷத்துக்கு முதல் எனக்கு இந்த இலக்கு அடைகிறதுக்கு தேவையான விஷயம் 20 நிமிஷத்துக்கு முதல் எனக்கு தெரியாமல் இருந்தது, இப்போ என்ன தெரிஞ்சிருக்குன்றதை நீங்களே மதிப்பாய்வு செய்து அதை நீங்கள் அங்கீகரிச்சுட்டு திருப்தியாக அடுத்த பகுதியை இதே மாதிரி படிக்கலாம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது படிக்கிற இடத்த எப்படி செட் பண்ண. உங்களுக்கு வீட்டில் படிக்கிற இடம் டிஸ்டர்பிங்காக இருந்தால் இடத்த மாற்றலாம். லைப்ரரிக்கு போய் படிக்கிறது அப்படியான இதுகள் செய்யலாம். மெசேஜ், இமெயில், ஃபோன், மியூசிக், டிவி அதுகள் எல்லாத்தையும் படிக்கிற டைமில் நிப்பாட்டணும். எலக்ட்ரானிக் லாக்டவுன் செய்யணும். எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு படிக்க தொடங்கணும். சில கடுமையான செக்ஷன்ஸ் படிக்க வெளியில் டிவி வேலை செய்கிறது, கம்ப்யூட்டர் அதுகள் வேலை செய்கிறது அதுகள் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டு படிக்கணும். அதோட காலையில் நீங்கள் காஃபி எதுவும் குடிச்சிட்டு அப்படியே லைப்ரரியில் போயிருந்து படிக்கலாம். அதை விட நீங்கள் உங்களோட வீட்டிலேயே லொக்கேஷனை மாற்றலாம். தலைமையாக இருந்து படிக்கிற இடத்த விட வெளியில் ஒரு இடத்துல அதில் வராமல் படிக்கிறதுக்கு எதுவான இடம் ஒன்றை நீங்களே செலக்ட் பண்ணி வழக்கமாக அந்த இடத்துல போய் இருந்து படிக்கிறத செய்வீங்களா அந்த இடத்துக்கு போகிற நேரமே உங்களுக்கு படிக்கணும்ன்ற ஒரு ஃபீல் வரும். அதை விட அந்த இடையில ரிலாக்ஸ் பண்ணுற நேரம் ஸ்நாக்ஸ் அதில் எடுக்கிறதுகள் வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கணும். அடுத்த விஷயம், முக்கியமான விஷயம், கட்டிலில் படுத்திருந்து படிக்கக்கூடாது. படுக்கக்கூடிய மாதிரி சாய்ஞ்சு படுக்கக்கூடிய மாதிரி கதறியலையும் இருந்து படிக்கக்கூடாது. அதை விட நீங்கள் யாரோடையும் சேர்ந்து படிக்கிறதா இருந்தால் அந்த நபரையும் நீங்கள் லைப்ரரிக்கோ அல்லது டிஸ்டர்ப் இல்லாத ஏரியாவில் கூட்டிகிட்டு போய் இருந்து படிக்கலாம். ஃபேன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதிகளவு இரைச்சல் ஏற்படுத்துகிற ஃபேனுகள் இருக்கிற ஏரியா அந்த இடத்த செலக்ட் பண்ணுறதை தவிர்க்கும். அதோட இவ்வளோ டைம் நான் படிக்க போகிறேன்னு டைம் வச்சு ஷெடியூல் பண்ணி படிக்கணும். அதில் 20லேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே நான் பிரேக் கொண்டு விடுவேனாண்டு நீங்கள் ஏதோ ஒரு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு டைம் வச்சுக்கொள்ளலாம். சில வேளை நீங்கள் படிக்கிற இடம் படிக்கிறதுக்கு சூட்டபுளாக ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறதே உங்களுக்கு படிக்கிறதுக்கு சூட்டபுளாக இல்லையாண்டா நீங்கள் தனியாக அந்த படிக்கிற டைமில் போய் தனியாக இருந்து படிக்கலாம். அன்றைக்கு நீங்கள் படிக்கிறதுக்குன்னு செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற விஷயத்தில் ஏதாவது மெமரைஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருந்தால் அதை வீட்டில் ஒயிட் போர்டு இதுவும் இருந்தாண்டா அந்த ஒயிட் போர்டில் எழுதி வைக்கலாம். அது போக வரைக்கும் அதில் பார்க்குறது மற்றது நின்று ஒருக்கா வாசிச்சுட்டு அங்கே கடந்து போகிறது அப்படி போகிற நேரம் அது அன்றைக்கு பாடம் வந்துடும். அதோட நீங்கள் குரூப்பாக இருந்து படிக்கிறதா இருந்தால் இந்த குரூப்லேயே யாருக்கு அதிகளவு ஃபோன் வாரது, மெசேஜஸ் வாரது, கோல் வாரது, அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருந்தால் அவர்கிட்ட சொல்லணும் ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்க சொல்லி, அல்லது சைலண்டில் அல்லது வைப்ரேட் மோட்டில் போடுறது. படித்து கொண்டிருக்க டயர்ட் ஆகிட்டுண்டா கொஞ்ச நேரம் டேபிள்லேயே சரிஞ்சு படுத்துட்டு ஒழும்பி படிக்கலாம். அதோட படிக்கிற அந்த டேபிளில் நிறைய பொருட்கள் இருக்கிறது தவிர்க்கப்படணும். அதுகளை கிளியர் பண்ணி நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். நோட்ஸுகள் புத்தகங்கள் எல்லாத்தையும் டேபிளில் படிக்கிற டேபிள்லேயே கொண்டு வந்து குமிச்சு வச்சா அந்த உழவு படிக்க கிடக்குன்ற அந்த டென்ஷன்லேயே அப்போ படிக்கிற விஷயம் கன்சன்ட்ரேட் பண்ணிடாமல் போகலாம். அதை விட படிக்கிற இடம் வந்து ஒரு அந்த இடத்துல இருந்து படிக்கணும் ஈர்க்கிற மாதிரி இருக்கணும். அழகாக அந்த இடத்த செட் பண்ணி வச்சுருக்கணும். ஆனால் அதில் நாங்கள் செட் பண்ணுறதுகள் வந்து அந்த படிப்புன்ற கவனத்தை சிதறடிக்கக்கூடிய விஷயங்களை அந்த படிக்கிற இடத்துல போடக்கூடாது. என்ன டைம் செட் பண்ணுறீங்களோ, எவ்வளோ நேரம் படிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுறது என்ற அந்த டைம் செட் பண்ணுறீங்களோ அந்த டைம் கேப்பில் வழக்கமாக நீங்கள் ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸ் ஆகிட்டு கண்ணுக்கும் கொஞ்சம் ஓய்வு. மற்றது ஏதாவது அசைன்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால், செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் ஏதாவது இருந்தால் அவற்றை அந்த ஏதாவது டெட்லைன் ஏதாவது இருந்தால் இத்தனை தேதிக்குள்ளே சப்மிட் பண்ணணுமென்று ஏதாவது அசைன்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை படிக்கிற இடத்துலையே அந்த கலண்டர்லேயோ அல்லது ஏதாவது ஒரு நோட் ஒன்று ஒட்டி அதில் டேட் போட்டு ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு வைக்கணும். மற்றது நீங்கள் படிக்கிறது மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இப்போ நான் இவ்வளவும் படிச்சிட்டேன்ன்றதை இப்போ ஒரு லிஸ்ட் பண்ணி ஹெடிங்ஸை போட்டு இவ்வளவும் படிக்க வேண்டிய விஷயம், இவ்வளவும் இது நான் படிச்சிட்டேன்னா அங்கே டிக் பண்ணணும்.
டிக் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். இப்போ எழுந்தமானமாக படித்து கொண்டே போனால் முன்னுக்கு அதை படித்தனானா இது படித்தனானான்ற ஒரு குழப்பம் இருக்கும், அதோட வந்து ஒரு மனப்பயமும் இருக்கும். ஆனால் நீங்கள் படிக்க வேண்டிய விஷயத்தை லிஸ்ட் பண்ணிவிட்டு டிக் பண்ணி படித்து கொண்டு போயிருக்க உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அதோட வந்து மனப்பயம் பதட்டம் இருக்காது. மற்றது எவ்வளவுதான் நீங்கள் சுற்றி வர டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல செலக்ட் பண்ணி போயிருந்தும் கன்சன்ட்ரேட் பண்ண இல்லாமல் சத்தங்கள் வந்து ஒன்று இருந்தால் காதில் பஞ்சம். எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் படிக்கிறதுக்குன்ற ஒரு சீக்ரெட் இடத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரு இடம் இருந்து படிக்கலாமல் இருந்தால் அந்த இடத்துக்கு போய் இருந்து படிக்கும். மற்றது படிக்கிற இடத்துல அந்த மோட்டிவேஷன் வசனங்கள் போட்டு வைக்கலாம். அதோட ஒவ்வொரு முறையும் படித்து முடிஞ்ச உடனே உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லி முடிக்கலாம். அதோட படிக்க தொடங்கிக்க உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற அல்லது சுலோகங்கள் அல்லது ஏதாவது சொல்லி படிக்க தொடங்கலாம்.